2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதை மைய கருத்தாக வச்சு அனைத்து தமிழக கட்சிகளும் சரி அல்லது தமிழகத்துக்கு அப்பாற்பட்டு வெளியே இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளும் சரி தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே தனக்குன்னு பிடிச்ச ஒவ்வொரு விதமான அரசியலை முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அரசியலை முன்னெடுத்து போகும்போது மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கி வச்சுருக்கக்கூடிய கட்சிகளான ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜியை கையாளுறாங்க. கொஞ்சோண்டு தனக்கான ஒரு வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவில் வச்சுருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே பார்த்தோம்னா தங்களை விட பெரிய கட்சிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு ஒரு சில கருத்துக்களை வெளியிட்டு அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாளுறாங்க. ஆனால் எந்த ஒரு நிலைப்பாடுலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த கட்சி கூடயும் கூட்டணி இல்லை, நாங்கள் எப்போவுமே தனித்து தான் நிற்போம்னு சொல்லக்கூடிய திரு சீமான் அண்ணா அவர்கள் பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜியை கையாளுறாரு. நம்ம பொதுவாக பார்த்தோம்னா அவர் மேலே பார்த்தோம்னா ஒவ்வொரு மீடியாலையும் ஒரு சில நேரங்களில் பல்வேறு விதமான எதிர்வினையான கருத்துக்கள், ட்ரோல்ஸ் மற்றும் மீம்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனாலுமே அவரை கூப்பிட்டு நம்ம ஒரு சபையில் மக்கள் முன்னாடி ஒரு கருத்து வெளியிடக்கூடிய ஒரு இடங்களை நிற்க வச்சு அவர் பேசக்கூடிய வீடியோக்களையும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை பேசக்கூடிய வீடியோக்களையும் எடுத்து நம்ம மக்கள்கிட்ட ஒளிபரப்பு செஞ்சு காமிச்சோம் அப்படின்னா மற்ற கட்சி தலைவர்கள் அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கும் இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கத்தான் செய்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே மதுபானத்தை குறையாக சொல்கிறாங்க. மதுபானம் குடிச்சிட்டு நடக்கக்கூடிய தவறுகள் இது பண்ணுறாங்க. நம்ம தாவக தலைவர் விஜய் அண்ணா கூட பார்த்தோம்னா மதுபானத்துக்கு ஆளுங்கட்சி பார்த்தோம்னா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி பாட்டெலாம் பாடுறாரு. இது சீமான் அண்ணா குறை சொன்ன கருத்து. தம்பி விஜய் கூட பார்த்தோம்னா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுறாரு. நான் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை மூடுவேன்னு சொல்லலை, ஆனால் நான் சொல்கிறேன் நான் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை மூடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா ஒரு கருத்து சொல்கிறாரு, என்னுடைய தாய் பிள்ளைங்க, என்னோடய அக்காக்கள், என்னோடய தங்கச்சிகள், என்னோடய தாய்மார்கள் குடிச்சிட்டு நிம்மதி இல்லாமல் ஒரு கணவனால் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறாங்க, அதனால் பொறுத்துக்க முடியலங்கிறாரு. எனக்கு குடிகார ஓட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு கருத்து அப்படிங்கிறது அனைத்து அரசியல் கட்சிகளுமே எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தான் கேட்டிருக்கிறோம். அரசியல்வாதிகள் எல்லாருமே இப்படி தான் சொல்லுவாங்க, எனக்கு ஓட்டு போடுங்கம்பாங்க. தனக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒன்றிய செயலாளர்களுக்கும் பாக முகவர்களுக்கும் அனைவருக்குமே என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம், அனைத்து ஓட்டுமே நம்மளுக்கு உழுவணும், அதுக்கு உண்டான அளவு நீங்கள் போய் களத்தில் பணியாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் சீமான் அண்ணா என்ன சொல்கிறாரு, குடிகாரன் ஓட்டு எனக்கு தேவையில்லை, தனக்கான தலைவனை போராட்ட களத்தில் தேர்ந்தெடுக்கிறவன் தான் எனக்கான ஆள், அதை விட்டுட்டு திரைக்கவர்ச்சியில் தொலைவர ஆள் எனக்கான தொண்டன் கிடையாது, அவன் என்னை தேட மாட்டான். உங்களுக்கு உங்களுக்கும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் 500 வேணும் 1000 வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கையேந்தணும்னு நினச்சிங்கன்னா அடுத்தவங்களுக்கு போடுங்க. யாருக்குமே நான் போய் கையேதுன்னு எனக்கு விருப்பம் இல்லை, என்னோடய வாழ்வாதாரத்தை நான் பார்த்துக்கிட்டேன்னா எனக்கு போதுன்னு சொல்லி நினச்சினா நீ எனக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் யார் எந்த கேள்வி எந்த விதத்தில் கேட்டாலும் சரியான யார் எந்த விதத்தில் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த முறையில் பதில் சொல்லக்கூடிய ஒரு அசாத்தியமான திறமை அப்படிங்கிறது சீமான் அண்ணாக்கிட்ட இருக்குது. உதாரணத்துக்கு அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களில் நிறைய முரண்பாடுகள் அப்படிங்கிறது இருக்க செய்கிறது. பொதுவாக என்னென்ன முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னா நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்லாம் அவர் சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லி கூட நம்மளால் எண்ண தோன்றுகிறது. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இவர் அப்போ ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தாருல்ல, ஸோ சம்திங் ஏதோ ஒன்று ஒத்துமை இருக்குது, ஸோ சீமான் அண்ணாக்கிட்ட சம்திங் என்னமோ இருக்குதுன்னு சொல்லி தோணுது. அனைத்து கட்சிகளுமே நீ எனக்கு மட்டும் போடுன்னு சொல்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு விருப்பம் இருந்தால் போடு யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா சம்திங் இவர்கிட்ட என்னமோ ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாராலுமே சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே பார்த்திங்கன்னா தனிப்பட்ட கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்குது. அதையெல்லாம் தாண்டி நல்ல விஷயத்தை இவர் சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுது. ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மகாநாடு போடுறாங்க அப்படின்னா ஒரு மனிதர்களுக்கு உண்டான ஒரு மாநாடு, தன்னுடைய குட்டி குட்டி கட்சியில் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜாதி பலத்தை காட்டுறதுக்கோசரம், அவங்க சமூக பலத்தை காட்டுறதுக்கோசரம் அவங்க சமூகத்து மக்களை கூப்பிட்டு வச்சு ஒரு குட்டி குட்டி மாநாடு போடுவாங்க. குட்டி குட்டி மாநாடுன்னு சொல்லக்கூடாது, யார் மனசாச்ச புண்படுத்திருந்தால் சாரி, அவங்கவுங்க சாதி சமூகத்துக்கு சார்ந்த மாநாடுகள் போடுவாங்க. ஆனால் இவர் இயற்கை தொடர்புடைய மாநாடுகளாக போடுறாரு. மரங்களுக்கு மாநாடு போடுறாரு, கடல் அம்மாவுக்கு மாநாடு போடுறாரு, மாடுகளுக்கு மாநாடு போடுறாரு, எவ்வளவோ மாநாடுகள் சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு பார்த்தோம்னா இயற்கை சார்ந்த விஷயங்களை கொண்டு போகிறாரு. இதை பார்த்து ஒருத்தர் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இயற்கை சார்ந்த மாநாடு போடுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே பார்த்தோம்னா
நம்ம எதிர்பார்க்கறத விட ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய பேச்சாற்றல் அப்படிங்கிறது கலைஞர் கருணாநிதி ஐயா அவர் எப்படி திறமையாக பேசினாரோ அதே மாதிரி இவர்கிட்டயும் ஒரு திறமை இருக்குது. இன்னொன்று இவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா தனித்து நிற்கிறது. தனிச்சு நிற்கிறது தான் என்னுடைய அடையாளம் அப்படிங்கிறாரு. அனைத்து கட்சிகள்லையுமே அனைத்து தேர்தல்லையுமே வந்து பார்த்தோம்னா ஒரு கட்சியை விட இன்னொரு கட்சி வந்து கூட்டணி அப்படிங்கிறது மாறிட்டே தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம கட்சி பேரை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். இந்த தேர்தலில் பார்த்தோம்னா எதிர்கட்சியோடு இருப்பாங்க, அடுத்த தேர்தலில் பார்த்தோம்னா ஆளுங்கட்சியோடு இருப்பாங்க. கேட்டால் மக்களின் நலன் கருதி நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டோம்பாங்க. ஆனால் இவர் சீமான் அவர்கள் வந்து பார்த்தோம்னா 2010 இன்னைக்கு வரைக்கும் அனைத்து தேர்தல்லையுமே அவரே வெளிப்படையாக சொல்கிறாரு, இந்திய தேர்தல் வரலாறுலேயே என் அளவுக்கு மோசமாக தேர்தலில் தோற்று போய் அசிங்கப்பட்டவன் அவமானப்பட்டவன் எவனுமே கிடையாது. ஆனாலும் நான் தொடர்ந்து போராடுவேன், தனிச்சு நிற்பேன். தனிச்சு நிற்கிறது தான் என் அடையாளம். நீங்கள் என் அளவுக்கு தோற்று போனவங்க யாரும் இருக்கிறான்னு சொல்லி காட்டுங்க. கிடையாது. 4 லட்சம் ஓட்டில் இருந்து இன்றைக்கி 36 லட்சம் ஓட்டு வரைக்கும் வந்திருக்கிறேன். 8% வாக்கு வாங்கியிருக்கிறேன். தமிழகத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறேன். அப்படின்னா இது வந்து சாதாரண விஷயமா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அதே மாதிரி அவர்கிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனைகளுக்கு சம்மந்தமாக ஒரு கேள்வி எழுப்பினாலும் மற்ற கட்சி தலைவர்கள் சொல்கிறத விட இவர் சொல்லக்கூடிய கருத்து சற்று டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நிறையா நேரங்களில் அவர் சொல்லக்கூடிய கருத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறையா எதிர்கட்சியினருக்கும் ஆளுங்கட்சியினருக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகிற விதமாக தான் இருக்குது. என்ன சங்கடத்தை ஏற்படுத்துகிற விதமாக இருக்குது? அந்த நினைவிடத்தை பேனா சிலை வச்சிங்கன்னா நான் ஆட்சிக்கு வந்தால் அதை உடைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வருஷத்தில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங் ஆணுச்சு. மிகப்பெரிய அளவில் மக்களால் வந்து பார்த்தோம்னா அது பெரிதும் கவனம் ஈர்க்கப்பட்டது இவர் சொன்ன அந்த வார்த்தை. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் இவர் அளவுக்கு யாருமே வந்து ஓப்பன் டாக் அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்லி கொடுக்கவும் இல்லை, பேசவும் இல்லை, ஒன்றும் பண்ணல. ஆனால் இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு அதிரடியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் எத்தனை தொந்தரவுகள் வந்தாலுமே கூட இவரான ஒரு நடைமுறை அப்படிங்கிறது போயிட்டே தான் இருக்கிறாரு. இவருடைய வழியில் இவர் பாட்டு போயிட்டே தான் இருக்கிறாரு. இடையில வந்து பர்சனல் லைஃப்பில் விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து ஏகப்பட்ட நேரங்களில் வந்து இவர் நல்லா வந்துட்டு இருக்கிற டைமில் திடீர்னு வாமா மின்னலாட்ட குறுக்கால வந்து எது ஒன்று பண்ணிட்டு போகிறாங்க. எல்லா மனிதர்களுக்குமே தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்கிறது. அதை வந்து யாருமே மறுக்கிறதுக்கு இல்லை. அனைத்து தலைவர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் வாழ்க்கைங்கிறது இருக்குது. தலைவர்கள் மட்டும் இல்லை, சாதாரண தொண்டை வரைக்குமே பர்சனல் வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குது. ஒருத்தரோட பர்சனலுக்குள்ளாடி இன்னொருத்தர் பூந்து பேசுகிறது ரொம்ப ஒரு அநாகரிகமான செயல். அதனால் நம்ம அதை பற்றி யாருமே எதுவுமே பேசுகிறதுக்கு இல்லை. மகாத்மா காந்திக்கும் பர்சனல் அப்படின்றது இருக்குது, அனைத்து தலைவர்களுக்குமே பர்சனல் அப்படிங்கிறது இருக்குது. பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குது. நம்ம எதை சொல்கிறோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? இந்த மாதிரி அனைவருக்குமே டார்க் சைடு அப்படின்னு சொல்லி இருக்கத்தான் செய்யும். இதை வந்து யாருமே பெருசாக அதனால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு யாரோ இருந்தாங்கன்னா அவங்க கேட்கலாம். குறுக்கால நம்ம வியூவர்ஸாக இருந்துட்டு நம்ம பார்வையாளர்களாக இருந்துட்டு நம்ம வந்து இதில் இவங்க மேலே இவ்வளோ தவறு இருக்குதுன்னு அவ்வளோ தவறு இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி இத்தனை தேர்தலில் தனித்து நின்றுட்டு இருக்கக்கூடிய சீமான் அண்ணாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸோட ஓட்டு அப்படிங்கிறது டெவலப் ஆகிட்டே தான் போகுது. இப்போ சமீபத்தில் ஒரு தந்தி டிவியில் ஒரு காணொலியில் வந்து பார்த்தோம்னா கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் கேள்வி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு இல்லையா, அதனால் உங்களுடைய வாக்கு வங்கி பாதிக்கப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சீமான் அண்ணா என்ன சொல்கிறாரு, தனக்கான தலைவரை திரைத்துறையில் தேடுறவன் எனக்கான ஆள் இல்லை, போராட்ட காலத்தில் தலைவனை தேடுறவன் தான் எனக்கான ஆள். தம்பி விஜய் வந்ததுனால எனக்கான வாக்கு வங்கி நான் சரிஞ்சிருன்னு சொல்லி நினச்சா அது எப்படி சரியாக இருக்கும்? அது கிடையாது. இது ரொம்ப ஒரு நகைச்சுவையான கேள்வி. என் ஓட்டு எனக்கு விழுவும், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் தம்பி விஜயை கூட வந்து பார்த்தோம்னா அந்த முன்ன சொன்ன மாதிரி தான் ஒயின் ஷாப்பில் 10 ரூபா சேர்த்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதே தவிர அவர் ஆட்சி வந்தால் ஒயின் ஷாப்பை நிறுத்துன்னு சொல்ல மாட்டார். ஏன்? குடிக்கிறவன் பூரா ஓட்டு போட மாட்டான். ஸோ அவங்களுக்குமே கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிச்சாகணும், ஆட்சிக்கு வரணும் தான் நினைக்கிறாங்களே தவிர மக்களோட நல்ல கருத்துக்களை, மக்கள் நல்லா வாழணுங்கிற அந்த ஒரு முக்கியமான கருத்தை அவங்க கவனிக்கலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நான் வந்தால் ஒயின் ஷாப்பை மூடுவேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த கருத்தை அவர் சொல்கிறதுனால குடிகாரங்களுடைய ஒயின் ஷாப் ட்ரிங்கர்ஸோடைய ஓட்டு உழுகுமான்னு சொல்லி கேட்டோமா, உழுக வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய மாமச்சான், அண்ணன் தம்பி இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இவர் சொன்னால் சம்திங் ஏதோ செய்கிறேன்னு சொல்கிறாரப்பா, ஸோ இவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமா, இவரால் ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா உண்மையிலேயே அதை நம்ம பாராட்டியே ஆகணும். ஸோ
இவருக்கு நம்ம ஒரு வாக்கு கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. இது வந்து இயற்கையான ஒன்று தான். இதை வந்து யாருமே நம்ம வந்து தடுக்க முடியாது. சீமான் அண்ணா ஒரு நாள் முதலமைச்சர் ஆவாரான்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக ஆவார். நம்ம வந்து நினைக்கிறோம். பொதுவாக பெரிய பெரிய மன்னர்கள் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தோம்னா யார் ரொம்ப சாதாரணமாக எல்லாரும் நினைக்கிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய ஒரு புரட்சியாளராக வந்து நிற்பாங்க. மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக வந்து நிற்பாங்க. மிகப்பெரிய யாருமே தொட முடியாத ஒரு உச்சத்தை நோக்கி போய் நிற்பாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சிகள், ஆளுங்கட்சிகளாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்க இருந்தாலும் சரி, ஒரு 25 வருஷம் தாத்தா அப்பா பையன் இருக்கிற கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருடைய கண்ணோட்டத்துலையுமே வந்து பார்த்தோம்னா சீமான் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு நபராக தான் தெரிகிறாரே தவிர அவருடைய வெற்றி அப்படிங்கிறது நீங்களும் நானும் முடிவு பண்ணல. இந்த இயற்கை அப்படிங்கிறது முடிவு பண்ணியிருக்குது. அவர் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பார். என்னைக்கு ஜெயிப்பாருன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் அவருக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும். ஏன்னா இத்தனை வருஷமாக தமிழகத்தில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த, சுதந்திரம் கிடைச்சி ஆட்சி செஞ்ச காங்கிரஸையே தோக்கடிச்சதே திராவிட முன்னேற்ற கழகம் திமுக, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில். அண்ணாவுடைய மறைவுக்கு பின்னாடி பிரிஞ்சு வந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த திமுகவையே தோக்கடிச்சு ஏடிஎம்கே பார்ட்டியை அவர் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணார். அதுக்கப்புறமேட்டு அதுக்கு அடுத்து வந்த அனைத்து ஆண்டுகள்லையுமே வந்து பார்த்தோம்னா அடுத்து வந்த ஒரு 50 ஆண்டுகள்லையுமே டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே இப்படி இந்த 2 கட்சிகளுமே வந்து பார்த்தோம்னா தமிழகத்தை உண்மையாக நல்ல முறையில் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. இவர் இடையில இவர் ஒருத்தர் புதுசாக முளைச்சி வந்தவர். இவர் முளைச்சி வரும்போது கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு இருந்த அளவுக்கு இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீட்பேக் அப்படிங்கிறது கிடையாது. இந்த கட்சி அவர் ஆரம்பிக்க கிடையாது. முத்துக்குமார் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா நடிகர் மணிவண்ணன் அண்ணா வீட்டில் இருந்து தான் ஆரம்பித்தாங்க. அப்புறமேட்டு முத்துக்குமார் அவர்கள் வந்து பார்த்தோம்னா மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்ட பிறகு வந்து பார்த்தோம்னா இந்த கட்சியோட பொறுப்பு வந்து பார்த்தோம்னா நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சி வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா மே 18 இயக்கமாக தான் இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சிங்கிறதுக்கான அனைத்து உரிமையுமே வந்து பார்த்தோம்னா சிவந்தி ஆதித்தனார் குடும்பத்தில், அதாவது தினத்தந்தி பேப்பர் இல்லைங்களா, அந்த குடும்பத்துடைய அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா சீமான் அண்ணா அவர்கள் கையில் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு நாம் தமிழர் இயக்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு பொறுப்பு அவர்கிட்ட வருது. இன்றைக்கு வரைக்குமே வந்து பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு தான் சீமான் அண்ணாவுடைய பேர் வருமே தவிர திமுகவில் வர மாதிரி திமுகவுடைய தலைவர் கருணாநிதி, திமுக தலைவர் ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்னு அவர் பேர் வராது. தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு தான் அவரோட பேர் வரும். ஆனால் அந்த கட்சிக்கு அவர் ஒருத்தர் தான் பிராண்ட் இமேஜ் ஆஃப் சீமான் அண்ணா. அவர் வந்து அந்த ஒரு பொறுப்பில் தான் இருக்கிறாரு. அப்படி ஆரம்பித்த கட்சி இன்றைக்கி வந்து அவருடைய சீரிய உழைப்பின் காரணமாக மட்டும்தான் இன்றைக்கி அந்த கட்சி வந்து இவ்வளவு பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்குது. அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு ஐயப்பாடோ, எந்த விதமான ஒரு கருத்து முரண்பாடோ, எந்த விதமான ஒரு எதிர்ப்பலைகளோ யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. இந்த கட்சி எடுத்துக்கிட்டோம், டிஎம்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஎம்கேல வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தலைவர்கள் முன்னாடி இருந்து பேசியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மிகப்பெரிய புள்ளிகள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அனைத்து இடங்கள்லையுமே அனைவருக்குமே தெரியும் சீமான் அண்ணா ஒருத்தருக்கோசரம் தான் வந்து பார்த்தோம்னா அனைத்து கூட்டமும் கூடுது. இந்த மொபைலுடைய வளர்ச்சி வந்தது தான் சீமான் அண்ணாவோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும். அனைத்து கட்சிகளுமே பேசக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அனைத்து டிவிகளிலுமே பெரும்பாலான நேரங்களில் ஒளிபரப்பப்படும். ஆனால் சீமான் அண்ணா பேசக்கூடிய விஷயம் எந்த டிவிலையுமே வராது. எந்த டிவி சேனலுக்காரங்களுமே காட்ட மாட்டாங்க மேக்சிமம். இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களில் அவர் முழுக்க வளர்ந்தது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த மொபைலில் தான், ஆண்ட்ராய்டில் தான். இந்த ஃபோனில் அவரோட யூடியூப்பில் பேசக்கூடிய நேரடி ஒளிபரப்பாக இருந்தாலும் சரி, இவரோட வளர்ச்சியில் மிகப்பெரிய அளவு வந்து பார்த்தோம்னா அவரை கிண்டல் செய்யக்கூடிய மீம்ஸ் கிரியேட்டர்ஸு, அவர் பேசக்கூடிய வசனங்களை தவறாக சித்தரித்து அவரை பற்றி ஆரம்ப காலகட்டங்களில் தெரியாத ஆளுங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துனது இவங்க தான். ஓகேங்களா? அவங்க யதார்த்தமாக அவருக்கு எதிராக செய்யணும்னு நினச்ச விஷயம் அவருக்கே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவாக மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். உண்மையாலுமே சீமான் அண்ணா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேருடைய பார்வையில் ஒரு காமெடியாக தெரிஞ்சாலும் கண்டிப்பாக சீமான் அண்ணா ஒரு நாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணையில் ஏறுவார் அப்படின்னா அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.